பாராளுமன்றத்திற்கு விரைவில் தேர்தல் வர உள்ள சூழ்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் திரு ராஜீவ்குமாரோட தலைமையில் கட்சியினுடைய அந்த கருத்துக்களை கேட்டறிய வேண்டும் என்ற வகையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் கழக பொதுச் செயலாளர் அவர்களுடைய ஆலோசனையின்படி அறிவுரையின்படி இன்றைக்கு நானும் நம்முடைய கழகத்துடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்பதுரை அவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டோம். எங்களுடைய அந்த கருத்துக்கள் எழுத்து மூலமாக கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தங்களுடைய கடிதத்திலே தெரிவித்துள்ளதை தேர்தல் எப்படி ஒரு நியாயமான ஜனநாயக ரீதியிலே ஒரு அமைதியான ஒரு நல்ல சூழலிலே விருப்பின்றி ஒரு நியாயமான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு கருத்துக்கள் அவர்கள் பட்டியலிட்டு பொதுச்செயலாளர் பட்டியலிட்டு அதனை நாங்கள் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே இந்திய தேர்தல் ஆணையத்திலே கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் வாக்காளர் பட்டியலிலே உள்ள முரண்பாடுகள் களையப்பட வேண்டும். பொதுவாக வாக்காளர் பட்டியலிலே முழுமையாக தேர்தல் ஆணையம் சரிபார்க்கப்படவில்லை. இறந்தவர்கள் வீடு மாறியவர்கள் பெயர் இன்னும் நீக்கப்படவில்லை. தகுதியுள்ள வாக்காளர்கள் பெயர்களும் இன்னும் சேர்க்கப்படவில்லை. ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயர் பல்வேறு பூத்தில் இருக்கு. ஒரு குடும்பத்தில் மொத்தம் பேர் 5 பேர் இருக்கானா 3 பேர் ஒரு பாகத்திலேயோ இன்னொரு பாகத்திலேயோ இல்லைன்னா பக்கத்து தெருவில் போய் அந்த தெருவில் வரும். அதனால் அந்த முரண்பாடுகளே களைய வேண்டும். அதே போன்று பதட்டமான வாக்குச்சாவடிகள் பொதுவாகவே தமிழ்நாட்டிலே பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்று ஒவ்வொரு தேர்தல் அப்போ தேர்தல் ஆணையம் கண்டறியப்படணும். ஏன்னா அந்த வகையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பதட்டமான தேர்தல் வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து அந்த அளவில் அங்கே கூடுதல் பாதுகாப்பு படை, கூடுதல் சிசிடிவி கேமரா, கூடுதல் வீடியோ கவரேஜ் செய்து சுதந்திரமாக தேர்தல் நடப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். அதே போன்று வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு படை அனுப்புவது குறித்தும் எங்களுடைய கருத்தை சொன்னோம். பாதுகாப்பு பணிக்கு உள்ளூர் காவல்துறை, மத்திய காவல் படை, துணை ராணுவம் பயன்படுத்துகின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளூர் காவல்துறை பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்றது. பலமுறை நாங்கள் இதை சுட்டிக்காட்டியும் கூட அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் கூடுதல் மத்திய காவல் படை, துணை ராணுவ படை வீரர்களை தேர்தல் பணிக்கு அமர்த்தி ஒரு சுதந்திரமான வாக்காளர்கள் ஜனநாயக கடமையை சுதந்திரமாக ஆற்றுவதற்கு முழுமையான அளவுக்கு தேர்தல் ஆணையம் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்போ உள்ளாட்சி தேர்தலில் என்ன நடந்து தெரியும். உதாரணத்துக்கு சென்னையில் பூத் ரிக்கிங், பூத் கேப்சர் இதெல்லாம் சர்வசாதாரண நடந்தது. காவல்துறை முழுமையாக அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. உதாரணத்துக்கு கேட்டால் வட சென்னையில் ராயபுரம் தொகுதியில் ஒரு கள்ள ஓட்டு போட்டு பிடிச்சி கள்ள ஓட்டு கூட சொல்ல முடியாது, பூத் ரிக்கிங், பூத் கேப்சர் ஒவ்வொரு பூத்துக்கும் சென்று ரவுடிகளோட துணையோடு போய் அந்த பூத்தை பிடிச்சு வாக்குகள்லாம் அடிச்சாங்க.